ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 ஆம்பிள் பிளேயர் தான் பார்த்தீங்கன்னா ரியோருக்கு பார்த்துருக்கோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணி ப்ரோ எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பெரிய ஆம்பிள் பிளேயர் ஒன்று இருக்குது, அதில் 5.1 ஆம்பிள் பிளேயர் கேபினெட் போட்டு 2.1 ஆம்பிள் பிளேயர் தான் செஞ்சு தந்திருக்காங்க. அதை எனக்கு இப்போ 5.1 ஆம்பிள் பிளேயரை நல்லா ஹெவியாக ரெடி பண்ணி கொடுக்கணும். முக்கியமான விஷயம் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் ஸ்பீக்கர் போடுற மாதிரியும், அப்புறம் சரௌண்ட் சென்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் ஸ்பீக்கரும், சப்பு பார்த்தீங்கன்னா 12 இன்ச் சப்பு ஃபோரம் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா ஹெவியான ஒரு ஹை குவாலிட்டியான ஆம்பிள் பிளேயர் அசம்பிள் பண்ணி தாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஒரு ஆம்பிள் பிளேயர் அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆம்பிள் பிளேயர். ஸோ பாருங்க எவ்வளோ பழசாட்டு இருக்கு அப்படின்ட்டு. டிரான்ஸ்ஃபார்மர் 2 யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12012 டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று வச்சு அது வந்து 4440 ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் மட்டும். அடுத்து சப்புக்காக 4 பிட் மகாராஜா போர்டு ஒன்று யூஸ் பண்ணி அதுக்கு பவர் சப்ளைக்காக பார்த்தீங்கன்னா 24024 8 ஆம்ஸ் பியூர் காப்பர் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆம்பிள் பிளேயரில் பார்த்தீங்கன்னா 5.1 கேபினெட் யூஸ் பண்ணி 2.1 ஆம்பிள் பிளேயர் தான் செஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுல இருந்து தேவையான காம்பவுண்ட்ஸ்லாம் எடுத்து அவங்க எப்படி கஸ்டமைடா கேட்குறாங்களோ அது மாதிரியே பார்த்தீங்கன்னா சூப்பராக 5.1 ப்ரோலாஜிக் போர்ட்லாம் வச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5.1 ஆம்பிள் பிளேயர் ஆட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிள் பிளேயரில் நமக்கு என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கேபினெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 24024 8 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர், பவர் சப்ளை பிசிபி, 4 பிட் மோனோ போர்டு, அப்புறம் அந்த 2 ஃபேனு, இது மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5.1 ஆம்பிள் பிளேயரை வந்து அசம்பிள் பண்ணி கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிள் பிளேயரில் நமக்கு தேவையான காம்பவுண்ட்ஸ் எல்லாமே தனியாக கலத்தி எடுத்து வச்சுட்டு அந்த கேபினெட்டை நல்லா தண்ணி ஊற்றி சோப்பு போட்டு கழுவி நல்லா பழனி பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கேபினெட் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணிட்டு திரும்ப வரையும் பாருங்க. ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி எல்லாமே நீட்டாக அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ ஒயரிங்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக ஒயரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ பக்காவாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆம்பிள் பிளேயரை வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டி ஆடியோ வர மாதிரி பக்காவாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்கு வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு 5.1 ஆம்பிள் பிளேயரை. ஸோ இந்த ஆம்பில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வந்துட்டு 10 இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா 4 பிட் ஸ்டீரியோ போர்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் சரௌண்ட் சென்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா TDA Sound 6x 2 ஐசி போட்ட போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் 12 இன்ச் சப்வூஃபர் லோட் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா 4 பிட் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டி, பக்காவான சப் பஞ்ச் எஃபெக்ட். ஸோ 5.1 ஹை குவாலிட்டியான ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24024 8 ஆம்ஸ் பியூர் காப்பர் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளை ஃபில்டர் கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 50 வால்ட் 5000 மைக்ரோஃபால்ட் கெப்பாசிட்டர் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 3 கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து ஃப்ரண்ட் சைடு ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் லைட் இண்டிகேஷனுக்காக யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து ஐப்ளை USB போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பில் இன்டீரியரில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துருப்போம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா சவுண்ட் செக்கிங் பார்க்கலாம். ஸோ அந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா 5.1 2.1 செலக்டர் சுவிட்ச். சென்டர் மட்டும் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். பேக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் வேண்டாம் அப்படின்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டை வந்து பாட வச்சுக்கலாம். சரௌண்டிங் வேணும் அப்படின்னா நம்ம வந்து சரௌண்டிங் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ ஓகே கைஸ், சவுண்ட் செக்கிங் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆம்பிள் பிளேயர் ரீவொர்க் அண்ட் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.